வணக்கம். டைரக்டர் ஜித்து ஜோசப் டைரக்ஷன்ல வெளிய வந்திருக்க மலையாள படம் தான் வந்து நுண்ணுக்குழி. இது வந்து ஒரு நல்ல விறுவிறுப்பான காமெடி என்டர்டெயினர் வந்து சொல்லலாம். கண்டிப்பா உங்களால இந்த படத்த ஒரு 2 மணி நேரம் நல்லாவே என்ஜாய் பண்ண முடியும். இந்த படத்தினுடைய ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, பெசில் ஜோசப் இதுல எபி ஜக்காரியா என்ற ஒரு பணக்கார வீட்டு பையனா நடிச்சிருக்காரு. தன்னுடைய அப்பா வந்து இறந்துறாரு. ஸோ அந்த கம்பெனிக்கு இவர வந்து எம்டி ஆக்கிடுறாங்க. ஆனா, இவருக்கு வந்து அதில விருப்பமே இருக்காது. வேண்டா வெறுப்பா தான் வந்து கம்பெனிக்கு போவாரு. அங்க போயும் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற வேலைய பார்க்காம ஒய்ஃப்ட்ட உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. அது இல்லாம இவரு ஒரு வேல பார்த்திருப்பாரு. என்னன்னா, தனக்கும் தன்னோட ஒய்ஃப்க்கும் இடையேயான அந்த பிரைவேட் மொமெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்து லேப்டாப்ல வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சு, அத வேற போயிட்டு கம்பெனில உட்காந்து வேற போட்டு பார்த்துட்டு இருப்பாரு. அவங்க ஒய்ஃப் வந்து திட்டுவாங்க. "ஏன் உனக்கு இந்த பழக்கம்? ஏன் இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கன்ற?" மாரி கேட்பாங்க. இவரு வந்து "நம்மளோடது தானே, நமக்குள்ள தானே இருக்க போது. வேற யாரு பார்க்க போறா?" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்குன்னு பார்த்து இன்கம் டாக்ஸ்லேருந்து ரெய்டு வந்துருவாங்க. லேப்டாப்ப பார்த்துட்டு அத வேற கேட்பாங்க. இவரு வந்து பதறி போயிட்டு அத தூக்கிக்கிட்டு நான் குடுக்க மாட்டேன், குடுக்க மாட்டேன்னு சொல்லுவாரு. ஸோ இன்கம் டாக்ஸ் ஆஃபீசருக்கு வந்து இதில ஏதோ சஸ்பிஷியஸா இருக்கு அப்படின்ற மாரி நெனச்சுட்டு, அத நீங்க கண்டிப்பா குடுத்து தான் ஆகணும். நீங்க கோஆப்பரேட் பண்ணி தான் ஆகணும். இல்லன்னா வந்து போலீஸ வச்சு நான் ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்குன்னு சொல்லி கடைசில வந்து அந்த லேப்டாப் வந்து சீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல அவங்க அம்மாவுக்கும், ஒய்ஃப்க்குலாம் இந்த விஷயம் தெரிஞ்சு போக, அவங்க ஒய்ஃப் வந்து செம்ம காண்டாயிடுவாங்க. ஒழுங்கு மரியாதையா லேப்டாப்போட திருப்பி வரலன்னா, நான் கண்டிப்பா சூசைட் பண்ணிட்டு செத்துருவேன்ற மாரி சொல்லிடுவாங்க. ஸோ இவருக்கு வேற வழியே இல்லாம லேப்டாப்ப எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு, அந்த ஆஃபீசர்ட்ட பேசி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு போவாரு. மறுபடியும் அந்த இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸ்க்கே போவாரு. ஆனா பார்த்தீங்கன்னா, அவரு அங்க இருக்க மாட்டாரு. இது ஒரு பக்கம் இருக்கு. இந்த படத்துல இன்னும் ஒரு 2 ஸ்டோரி லைன்ஸ் இருக்கு. கிரேஸ் ஆண்டனி அவங்க வந்து ரேஷ்மிதான்ற கேரக்டர்ல வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு டைவர்ஸ் கேஸ் வந்து போயிட்டுருக்கும். இவங்க 2 பேருக்குமான ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, அ அவங்க ஹஸ்பண்டுக்கு சாதகமா இவங்க மேல ஒரு பொய்யான ஒரு விட்னஸ வந்து கோர்ட்ல வந்து சொல்லிடுவாங்க. அதாவது வந்து இவங்க வந்து ஒரு குடிகாரின்ற மாரி வந்து ஒரு ஆல்கஹால் அடிக்ட் ஆல்கஹாலிக்ன்னு வந்து சொல்லிடுவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ரொம்ப வந்து மனமுடைஞ்சு போயிடுவாங்க. அந்த ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டரா இருப்பாரு. ஸோ கிரேஸ் ஆண்டனி வந்து கோவத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அவரோட கிளினிக்கே கிளம்பி போயிட்டு அவர்ட்ட சண்டை போடுவாங்க. சண்டையில வந்து பார்த்தீங்கன்னா, வந்து கீழ விழுந்து தலையில அடிபட்டு ஒரே ரத்தமாயிடும். மூச்சு கீச்சு எதுவுமே இருக்காது. இவரு செத்துட்டாருன்னு தான் வந்து இந்த படத்தினுடைய முக்காவாசி போர்ஷன் வரைக்கும் நம்ம எல்லாருமே வந்து நெனச்சுட்டு இருப்போம். அவங்களும் வந்து நெனச்சுட்டு இருப்பாங்க. ஆனா கடைசில வந்து அவரு செத்துருக்க மாட்டாரு. ஆனா அந்த ஒரு விஷயம் மட்டும் இடிக்கும். படத்தினுடைய முக்காவாசி போர்ஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு டெட் பாடின்னே காட்டிட்டு கடைசில வந்து திடீர்னு பார்த்தா அவரு வந்து உயிரோட வர மாரி காட்டுவாங்க. ஏன்னா, அதுக்கு முன்னாடி வந்து மூச்சுலாம் வந்து பிரெத்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க. மூச்சு இல்லன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா, திடீர்னு பார்த்தா ஒரு முக்காவாசி படத்துக்கு மேல வந்து திருப்பி வர மாரி காட்டுவாங்க. அது வந்து ஒரு லாஜிக்கல் எரரா வந்து படத்துல வந்து பார்க்கலாம். ஸோ, இவங்க வந்து கிரேஸ் ஆண்டனி வந்து இவர வந்து கொன்னுட்டோம். இந்த விஷயத்துலருந்து இவரு எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற மாரி ரொம்ப ஏற்கனவே டைவர்ஸ் பிரச்சனை, அது இல்லாம இந்த ஒரு பிரச்சனை. ஸோ, இந்த 2 பிரச்சனையும் இவங்களால தாங்க முடியாம என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவங்க ஹஸ்பண்ட்ட கால் பண்ணி சொல்லிட்டு, "நான் வந்து சாவப் போறேன். சாவுக்கு வந்து நீ தான் காரணம்னு வந்து எழுதி வச்சுட்டு சாவப் போறேன்னு" சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்டு, ஆல்கஹால்ல பார்த்தீங்கன்னா, பூச்சிக்கொல்லி மருந்து அது பெஸ்டிசைட கலந்துட்டு சாவலான்னு வந்து தயாரா இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட அபார்ட்மெண்ட்ல திருடன் திருடன் வந்து வெளிய சவுண்ட் கேட்கும். இவங்க வந்து என்னடான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு வெளிய போய் பார்ப்பாங்க. அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்து நம்ம பெசில் ஜோசஃப்பும் வந்து கிளம்பி வந்திருப்பாரு. எதுக்கு வந்திருப்பாருன்னா, அதே சேம் அபார்ட்மெண்ட்ல தான் வந்து அந்த இன்கம் டாக்ஸ் ஆஃபீசரோட வீடு இருக்கும். ஸோ வந்து அவருக்கு தெரியாமயாவது அவரோட ஃப்ளாட்ல எகிறி குதிச்சாவது அந்த லேப்டாப்ப தூக்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. ஸோ வெளிய இவங்க திருடன் திருடன்னு சொல்லிட்டு இவங்கள வந்து இவர வந்து பார்த்துருவாங்க ஒரு லேடி. ஸோ இவரு என்ன பண்றாருன்னா, எங்க போய் ஒளியறதுன்னு தெரியாம வந்து கிரேஸ் ஆண்டனியுடைய ஃப்ளாட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சிடுறாரு. நுழைஞ்சிட்டு வந்து ரொம்ப தாகமா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, தண்ணி தேடி தேடி பார்ப்பாரு. ஆனா தண்ணி இருக்காது. என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஊத்தி வச்ச சரக்கு எடுத்து குடிச்சுருவாரு. குடிச்சிட்டு அதில பாய்சன் இருக்குன்னு அவருக்கு தெரியாது. திடீர்னு கிரேஸ் ஆண்டனி வந்து உள்ள வருவாங்க. அ உள்ள வரும்போது என்ன பண்ணுவாரு, இவரு போயிட்டு கட்டிலுக்கு அடியில வந்து ஒளிஞ்சுப்பாரு. அது இல்லாம வந்து ஒரு ரவுண்ட் பார்த்தா வந்து 2ண்ட் ரவுண்டு அதே மாரி இருந்த மாரி வந்து ரீஃபில்லும் பண்ணி வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து கிரேஸ் ஆண்டனிக்கு வந்து கால் வரும். கால் வரும்போது இந்த மாரி நான் சாகறதுக்காக தயாரா இருந்தேன். பாய்சன்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் இந்த மாரி சொல்லுவாங்க. அப்பதான் வந்து இவரு வேற கட்டிலுக்கு அடியில ஒளிஞ்சு வந்து இது எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டே இருப்பாரு. அப்பதான் இவருக்கே தெரிய வரும். நம்ம வந்து விஷத்த சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்து அவரு வெளிய வருவாரு. கிரேஸ் ஆண்டனி வேற வந்து இவர பார்த்து வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. ஷாக் ஆயிட்டு 2 பேருக்குள்ள சண்டை நடக்கும். இவரு எப்படியாவது வந்து என்ன காப்பாத்தி கொண்டு போயிடுங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் சேருங்க. நான் திருடன்லாம் கிடையாது. நான் வந்து எம்டி நம்புங்கன்னு சொல்லிட்டு ஐடி கார்ட்லாம் எடுத்துன்னு வந்து காட்டுவாரு. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இவருக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு, இவர வந்து தெரியாம அவங்களுடைய கார்ல ஏத்திட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போவாங்க. சேர்த்துட்டு இவங்க எஸ்கேப் ஆயி கிளம்பி போலான்ற மாரி கிரேஸ் ஆண்டனி வந்து ரெடியா இருப்பாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல்ல வந்து விடமாட்டாங்க. இவரு பாய்சன் சாப்பிட்டுருக்காரு. ஸோ இதுக்கு என்ன காரணம்? ஏது காரணம்னு எங்களுக்கு தெரியணும். நாங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அங்க வந்ததுக்கப்புறம் பதில் சொல்லிட்டு போங்கன்ற மாரி சொல்லிடுவாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஸ்டோரி லைன் ஒண்ணு போயிட்டுருக்கு. அது என்னன்னா, இந்த இன்கம் டாக்ஸ் ஆஃபீசர் இருக்கார்ல, அவருடைய ரிலேட்டிவ் ஒரு பையன். அவன் வந்து ஒரு டைரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு ஆக்டர் கிட்ட வந்து கதை சொல்றதுக்காக வந்து ரெடியா இருக்கான். ஆனா அந்த ஆக்டருக்கு வந்து
ஒரு இன்கம் டேக்ஸ் கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ வந்து தன்னோட மாமாவுக்கு ஃபோன் பண்ணி வந்து நீங்கள் என் கூட கொஞ்சம் வர முடியுமா, நீங்கள் வந்தீங்கன்னா வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ என்ன பண்ணுறாரு, இவர் வந்து சரி நான் வரேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு வந்து கதை சொல்கிறாங்க. கதை எப்படி சொல்கிறாங்கன்னா, நல்லா சரக்கு அடிச்சிட்டு அப்படியே கதை சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ அங்கே நிறைய ஃபன்னு, காமெடி அப்படின்னு போகுது. ஆனால் பெருசா அந்த சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப பெருசா காமெடியாலாம் அப்படிலாம் இல்ல. அந்த ஹாஸ்பிட்டல் சீன்ல பார்த்தீங்கன்னா, பெசில் ஜோசஃப்பும், கிரேஸ் ஆண்டனியும் ஒருத்தவங்கள மாத்தி ஒருத்தவங்க வந்து கோத்துட்ருப்பாங்க. போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பெசில் ஜோசப் வந்து திருடு தான் போயிருக்கான்ற மாரி வந்து ஸ்ட்ராங்கா வந்து டவுட் பண்ணுவாங்க. இவன் வந்து தப்பிக்கிறதுக்கு வந்து என்ன பண்றாருன்னா வந்து, "இல்ல நான் திருடலாம் போல. இவங்க தான் என்ன வர சொன்னாங்க. இவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் வந்து பிரச்சனை. இவங்க என் ஃப்ரெண்டு. எப்பப்பலாம் அவங்க ரொம்ப வந்து அப்செட்டா இருக்காங்களோ, அப்பப்பலாம் வந்து நாங்க போவோன்ற" மாரி ஒரு பொய்ய தூக்கி சொல்ருவாரு. இவங்க அப்படியே ரொம்ப ஷாக் ஆயி கொதிச்சு போயிடுவாங்க. பதிலுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆமா ஃபர்ஸ்ட்டு வந்து இல்ல இல்லன்னு சொல்லிட்டு சமாளிச்சு பார்ப்பாங்க. கடைசில வந்து ஆமா நான் தான் இவர வர சொல்லி சொன்னேன். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வந்து பிரச்சனையாச்சு. நான் ரொம்ப அப்செட்டா இருந்தேன். கோவத்துல இருந்தேன். அதனால பார்த்தீங்கன்னா வந்து நானும் இவரும் தான் வந்து அந்த கிளினிக் போனோம். போயிட்டு வந்து கோவத்துல பார்த்தீங்கன்னா வந்து எனக்காக வந்து எபி வந்து அந்த டாக்டர் வந்து கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர வந்து கோத்து விட்டுறாங்க. இவரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கதறுவாரு. இல்ல பொய் சொல்றாங்க, பொய் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கதறுவாங்க. இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவாங்க, சரி வாங்க நம்ம நேர்ல போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த டாக்டர் யாருன்னா, இந்த ஆக்டர் இருக்காரு இல்லங்க, மனோஜ் நடிச்சிருப்பாரு. இந்த ஆக்டருடைய ஒய்ஃப்‌க்கும் அந்த டாக்டருக்கும் வந்து ஒரு அஃபேர் இருக்கும். இது வந்து அந்த ஆக்டருக்குமே தெரியும். இத பார்த்தீங்கன்னா, கதை கேட்க கேட்க நல்லா போதையா போதையா பார்த்தீங்கன்னா வந்து, அந்த ஆக்டர் வந்து சுத்தி இருக்க எல்லார்ட்டயும் வந்து சொல்லுவாரு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து செம்ம போதையில, "சரி வா நம்ம போயிட்டு வந்து அவன தூக்கிடுவோம்னு" சொல்லிட்டு, இவங்களும் கிளம்பி அந்த கிளினிக் வராங்க. அவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து கீழ விழுந்து சுத்தி ரத்தமா இருக்கும். அத அப்படியே பார்த்துட்டு, அப்படியே விட்டுட்டு போகாம என்ன பண்ணுவாங்கன்னா, இவன வந்து இப்படியே விடக்கூடாது. இவன தூக்கிட்டு போயிட்டு ஏதாவது பப்ளிக் பிளேஸ்ல வந்து இவன தொங்க விடணுன்ற மாரி சொல்லிட்டு, இவர கார்ல டிக்கில தூக்கி போட்டு வந்து போவாங்க. ஸோ போலீஸ்லாம் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க வந்து எந்த டெட் பாடியுமே வந்து இருக்காது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா, இந்த 3 ஸ்டோரி லைனும் வந்து இந்த பாயிண்ட்ல வந்து கோயின்சைட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான் வந்து இந்த படத்தினுடைய கதை. கடைசியா வந்து அந்த லேப்டாப் வந்து மீட் வந்து கொண்டு போயிடுவாரு. அதுக்கப்புறமா அதில ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சு வந்து படத்த வந்து முடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தினுடைய ப்ளஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து, ரைட்டிங் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணகுமார் நல்லா ரைட்டிங் பண்ணியிருக்காரு. நல்ல டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அத விட எல்லாத்தையும் விட வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படத்தில பெசில் ஜோசப் வந்து ஒரு டயலாக்க வந்து ஒரு 2, 3 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணுவாரு. அது வந்து கண்டிப்பா அவருடைய யூனிக் டயலாக் டெலிவரியால தான் அது வந்து சூப்பரா வந்திருக்குன்னு வந்து சொல்லலாம். பேசிக்கலி ஐ அம் எ ரிச் மேன். ப்ளீஸ் ஷோ சம் ரெஸ்பெக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. ஆனா யாருமே வந்து இவர மதிக்கவே மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் ரொம்ப அழகாவே பண்ணியிருப்பாரு. ஸோ கண்டிப்பா இந்த படத்த வந்து டைம் கிடைச்சுச்சுனா வந்து பாருங்க. அண்டு நம்ம சேனல்ல வந்து ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ஒரு டீட்டெயில் ரிவ்யூவும் தரோம். அது இல்லாம ஒரு 1 மினிட் ரிவ்யூவும் தரோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.